இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. எல்லாருமே தூங்கிட்டாங்க. நானுமே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்துட்டேன். என் சின்ன பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக போனேன். நானும் ஃபுல்லாக தூங்கிட்டேன். ப்ரௌனி செய்யணும். நாளைக்கு பெரிய பாப்பாவை பார்க்க ஹாஸ்டல் போகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செய்யணும். ஸோ அந்த வேலையை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே கஸ்டமருக்கே செஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டிக்காக செய்கிறேன். நாளைக்கு ஹாஸ்டலில் போய் கொடுக்க போகிறேன். பாப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா, நீ ப்ரௌனி கொண்டு வா அப்படின்னா. ஆனால் அவள்கிட்ட ப்ரௌனியை மட்டும் தான் சொன்னேன். பாப்பாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக அவளுக்கு டீ கேக்குமே செஞ்சு கொண்டு போகிறேன். வீட்லேயே வச்சு வளர்த்துட்டோங்களா, ஸோ நிறைய எனி டைம் ஸ்நாக்ஸ் அதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த பிள்ளை. நம்ம திடீர்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் விடவும் ரொம்பவுமே வந்து சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்பவுமே ஏங்கி போகிறா. வீட்லேயே இருந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டோம், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து. இப்போ ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக வந்து ஸ்டாண்ட் கேட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி சின்ன ஸ்டாண்ட் மட்டும் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு இது ரிமோட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்ம கை வச்சு பட்டனை அதாவது கேமராவில் கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இதுலேயும் ஆப்ரேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மறந்துட்டு மறுபடியும் டச் பண்ண போயிட்டேன் பார்த்தீங்களா கேமராவை. இதுலேயே ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். நாளைக்கு காலைல நேரமாக ஊருக்கு போகிறதுனால எவ்வளோ டைம் ஆனாலும் சரி நைட்டே வந்து செஞ்சு முடிச்சிடணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படியும் முடிக்கிறதுக்கு ஒரு 12 o'clock 12:30 பக்கம் ஆகிடும். இதை முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் நேரமாக எந்திரிக்கணும். எந்திரிச்சு பாப்பா வேறு சமையல் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்கிறா. ஸோ ஏர்லி மார்னிங் சமையலும் செஞ்சுட்டு ஒரு 10 o'clock நாங்கள் ஹாஸ்டலில் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பணும். நம்ம என்ன தான் வீட்டிலேருந்து கேக் செஞ்சு கொண்டு போனாலும் அந்த அம்மாவை போயிட்டு நம்ம ஹாஸ்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போய் அவுட் பாஸ் வாங்கி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து பிரியாணிலேருந்து என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து நம்ம கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டால் தான் அவளோட ஃபேஸ் வந்து சிரிச்ச முகமாகவே இருக்கும். ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. 11:30 ஸ்டார்ட் பண்ணுவோங்களா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் கொண்டு போய் நம்ம ட்ரெயினில் ஊற்றி ஓடிஜியில் வைக்க வேண்டியது தான். இதோட டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். எப்பயுமே 180°C 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் தான் எந்த ஒரு கேக் நம்ம பேக் பண்ணாலுமே கண்டிப்பாக 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா அதே 180°C 25 to 30 minutes வச்சு எடுத்துடலாம். ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறேன். எப்பயுமே பேட்டர் ரெடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பரை ட்ரேயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் நைட் டைம் ஆகிடுச்சு, வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால மறந்துட்டேன். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ தான் ஓடிஜியும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பரும் ட்ரேயில் போட போகிறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பட்டர் பேப்பரை ட்ரேயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் எப்படி போடுறது, அதாவது சர்க்கிளாக இருக்கட்டும் ஸ்கொயராக இருக்கட்டும் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன சைஸ் ட்ரேக்கு எப்படி வந்து ஷீட் கட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேன் போட்டு பேசினா சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸ்வெட்டிங் பாருங்கள். நைட் டைமில் ஸ்வெட்டிங்கோடு வேலை செஞ்சிட்ருக்கேன். வீட்டுக்காக, கஸ்டமருக்கு இல்லை. பாப்பா நட்ஸ் போட்டு ப்ரௌனி கொண்டு வாமான்னு சொன்னாலுங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா நட்ஸுமே வீட்டில் கம்மியாக தான் இருந்துச்சு. பாதாமும் கேஷ்நட்டும் இருந்துச்சு. இருந்ததை மட்டும் வச்சு பாப்பாவுக்கு செஞ்சு கொண்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சாக்லேட் அதிகம் வேண்டாமா, எனக்கு நட்ஸ் மட்டுமே போதும்ட்டா. ஸோ அதனால் நட்ஸ் மட்டும் பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரேலையும் போட்டாச்சு. இப்போ கொண்டு போய் நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். 180°C 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 25 to 30 minutes வச்சு எடுத்தோம்னா பச்சியான ப்ரௌனி ரெடி. பேட்டர் ரெடி பண்ணி ஓடிஜியில் வைக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா 12:10 அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கும் ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு. ஓகே, அது பேக் ஆகிற வரைக்கும் நான் ஒர்க் முடிச்சாச்சு. ஒர்க் முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் இது தான். டைம் 12:30 ஆகிடுச்சிங்களா. ஸோ ஒரு 10 minutes அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வந்து ப்ரௌனியும் ரெடி ஆயிரும். எடுத்து வச்சுட்டோம்னா மார்னிங் கூட எழுந்திரிச்சு கட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் கிளம்புற டைமில் மார்னிங் எழுந்திரிச்சு நான்வெஜ் வேறு அதாவது நான்வெஜ் வேறு சமைச்சு எடுத்துகிட்டு போகணுங்களா. ஸோ டைம் வந்து எப்படி ஆகும்னு தெரியல. குட் மார்னிங். நைட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ப்ரௌனி டைம் 12:30 ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மார்னிங் கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. பாப்பா 10 o'clock வர சொல்லியிருந்தா. வீட்லேயே 9 o'clock ஆகிடுச்சு. எப்படியும் போய் சேரத்துக்கு 11:30 பக்கம் ஆகிடும். இப்போ தான் ப்ரௌனியை கட் பண்ணி பாப்பாவுக்கு பேக் பண்ண போகிறேன். நைட் நான் பேசுகிறப்பயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். மார்னிங்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக வேறு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஒன்றுமே முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு நாள் சண்டே பாப்பா போய் பார்த்து தானே ஆகணும். 2 weeks ஒன்ஸ் ஆச்சு போகலன்னா ரொம்ப டல்லாகிடுவா. ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணிக்கிட்டேன்.
ஏன் அப்படின்னா பாப்பா கூட ஹாஸ்டல் நிறைய பாப்பாங்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் பீஸ் பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் தான். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, நார்மலாக கட் பண்ணிக்கிட்டேன். நைட்டு பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், பாப்பாவுக்கு நான்வெஜ் காலையில் எழுந்திரிச்சு செய்யணும் அப்படின்ட்டு. காலையில் எழுந்திரிச்சிட்டேங்க, 6 o'clock எழுந்திரிச்சிட்டேன். பட் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு முடியல, ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படிங்கவும் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை. அதனால் நான் செய்யலை. பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஹோட்டல்லையே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ப்ரௌனி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேறு திங்ஸ்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஹாஸ்டலுக்கு. ஒரு பாக்ஸ் ப்ரௌனியும் ஒரு பாக்ஸ் டீ கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. போய் பாப்பாவை பார்க்க வேண்டியது தான்.